எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு தெரியுமா? எனக்கு இங்கதாம்மா ஒதுக்குது. என்ன காசு பண நகையில பறி கொடுத்துட்டு நிக்கிற கடவுளை கும்பிடுறதா இல்ல கண்டுபிடிச்சு தர போலீஸ் கும்பிடுறதா நீ சொல்லு. அப்படியே இவரு தான் ரொம்ப அதி புத்திசாலி அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ பதிவை போட்டுருக்காரு. இவர் வந்து நல்லா வளர்ந்து வர பையன். இவர் காமெடிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் நம்பிக்கையை எப்படிலாம் கொச்சப்படுத்தணும், எவ்வளோ அசிங்கமாக ஒரு மாதிரி கிண்டலாக பண்ணுறாரு. பார்க்கறதுக்கு செம்ம கண்டாயிடுச்சு. இந்த மாதிரி தான் ஒரு அம்மா பேசி ஜோதிகான்றவங்க பேசி தான் என்ன நிலைமைக்கு ஆளானாங்கன்னு நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருக்கோம். இப்போ இவர் வந்து இப்போ தான் வளர்றாரு. அதுக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அதுப்பாக வந்து வீடியோ போட்டுருக்காரு. கடவுள்கிட்ட வந்து விளையாடுறதே இவங்கெல்லாம் வந்து ஒரு குழப்பாக இருக்குது. ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கைடா. அது வந்து அந்த நம்பிக்கையை வந்து இந்த மாதிரி வந்து கொச்சப்படுத்திங்கன்னா நீ எப்படி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போவ? நீலாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நாங்கள்லாம் வந்து ஆசைப்படுறோம் அவங்க வீடியோலாம் பார்த்துட்டு. ஆனால் நீ இந்த மாதிரி வந்து புத்தி கட்டினமா வீடியோ போட்டுருக்கோம். போலீஸ் வந்தா கண்டுபிடிச்சு தெரியுமா? என்னதான் சொல்ல வர? என்னதான் சொல்ல வர? நம்ம கடை காட்டுறோம்ல, குடி குடிக்குதுல ஆறு அப்படியே சாவுதுல பாக்குறாங்க. அதை காப்பாற்ற கடவுளை நம்ம கடை வெட்டி கையெழுத்துக்குண்டா நம்மளை காப்பாற்ற நினைக்கிறா. இவனுங்க மற்ற மதத்தெல்லாம் வந்து நோண்ட மாட்டானுங்க. இந்த இந்து மதத்தை தான் வந்து நோண்டி இருப்பானுங்க. ஏன்னா அவனுங்க தான் வந்து எதுவும் வந்து திருப்பி பேச மாட்டானுங்கள. மற்ற இந்து கிறிஸ்டினோ முஸ்லீம் எதனா பேசினா ஆளுக்கு அங்கங்கே கலவரம் வெடிக்கும். இந்து மதத்தை பேசினா எவனும் எல்லாம் வாய் சுத்தமுன்னு கம்முன்னு இருப்பான். அதனால் இவங்க ஆளுக்கு இப்போ நாளைக்கு வளர்கிற பையன் கூட பேசுகிறான் இந்து மதத்தை பற்றி. என்னத்த பண்ணுறது? காசு போனால் நகைகள்லாம் இப்போ உண்டியில் போகிறீங்கல்ல, போட்டு என்ன பண்ணுறீங்க? திரும்ப வேண்டீங்க எங்களுக்கு இதை பண்ணி கொடு சார் கடவுளே அதை பண்ணுன்னு சொல்கிறேன். அந்த காசு எடுத்துட்டு வந்து இப்போ வெயில் காலம் வருது, ஊருக்கு ஒரு பெரிய தண்ணி டேங்க் ஒன்று கட்டலாம். இல்லை நம்ம ஊருக்கு பொண்ணுங்க பாத்ரூம் போட்டு அவசரப்படுறாங்க, அவங்களுக்கு ஊருக்கு போது ஒரு பாத்ரூம் ஒன்று கட்டி விடலாம். இல்லை ஸ்கூல் பசங்க போவாங்க, ஒரு சைக்கிள் இல்லை, செப்பல் இல்லை, ஸ்கூல் நோட்டு புக் இல்லை, ட்ரெஸ் இல்லை, நல்ல ட்ரெஸ் இல்லை, அதெல்லாம் போட்டு ஒரு ஊருக்கு போது இல்லை நம்ம ஊர் பசங்க நம்ம கெத்து நம்ம காட்டலாம். வாட்டர் டேங்கு கட்டுறது, ரோடு போகுது, அது வந்து இந்த கடவுளுக்கு போடுற காணிக்கை காசு தான் எடுத்து தான் பண்ணணுமா? அதெல்லாம் போடணும்டா. அதெல்லாம் வந்து அரசியல்வாதிங்க போடணும். நூறு அரசியல்வாதி எம்எல்ஏ அவங்ககிட்ட போய் கேளு ஏன் போடல ஏன் செய்யலன்ட்டு. கடவுளுக்கு போடுற காணிக்கையில் எடுத்து நீ பண்ணுறியா? நான் எதுவும் சொல்கிறதுக்கு விரும்பலை. நல்லா வளர்ந்துன்னு வர பார்த்து சூத்திரமாக வீடியோ போடு.